வை. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் வழி சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதிபா. எல்லோரும் இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2வது பாடல் முத்தை தரு பாட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட 8 வரிகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் ஒரு தடவை படிக்கிறேன், என் கூடயே சேர்ந்து படிங்க. அதன் பிறகாக மற்ற வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவண முக்திக்கொரு வித்து குருபரன் என ஓதும் முக்கட்பரமர்க்கு ஸ்ருதியின் முற்பட்டது கற்பித் இருவரும் 30 மூவர்க்கு அமரரும் அடிப்பேன 10 தலை தத்தை கணைதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரிகில் இரவாக 10ற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபுல் பக்ஷித்தொடும் ரக்ஷித்தருள்வது ஒரு நாளே. நம்ம ஏற்கனவே இதில் 8 வரிகள் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 வரிகள் பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய வரிகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த 10 தலையிலேருந்து ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? இந்த 10 தலை தத்தை கணைதொடு இது யாருன்னு பார்த்தோம்? ஸ்ரீராமனை பற்றி பார்த்தோம். அங்கே ஆணவமாக இருந்தக்கூடிய அந்த ராவணன் அழிக்கப்பட்டான். யாராலனா ஏகமுகத்தோட கருணையோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமனால் அங்கே ராவணன் மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்தால் கூட அவன் அங்கே அழிக்கப்பட்டான். எதனால்? அந்த பக்தியில் ஆணவம் இருக்கிறதும் தப்பு தான். எனக்கு என்ன மாதிரி பக்தி செய்ய முடியாதுன்னு நான் நினைச்சாலும் அதுவும் தவறு தான். அப்படிப்பட்ட சிவபக்தனாக இருந்தால் கூட தவறு செய்யும் போது சுவாமி தண்டிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டார். தன்னோட பக்தன் தானே, அதெல்லாம் தவறு செய்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் அவரோட பக்தர்கள் எப்படி இருக்கணும்? சரியானவர்களாக இருக்கணும். தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறது. என் பிள்ளை சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இல்லையா? என் பிள்ளை நான் தப்பு செய்ய விடுவேனா? தப்பு பண்ணால் கேட்பேன், ஏன் தப்பு பண்ணேன்னு கேட்குறேன், விட்டு கொடுத்துட மாட்டேன். ஆனாலும் ஏன் தப்பு பண்ணேன்னு கேட்குறேன் இல்லையா? அதே மாதிரி தான் சுவாமியும். தன்னுடைய பக்தர்கள் யார் தவறு செய்தாலும் அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். இது நமக்கு அழகாக சொன்ன ஒரு வரலாறு ஸ்ரீராமனோடது. சரியா? அடுத்தது ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு அப்படின்றது பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? கூர்ம அவதாரம். சரிதான். அப்போ கூர்ம அவதாரம் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறார்? கூர்ம அவதாரமாக வந்து அந்த பார்க்கடலை கடைவதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்து அந்த மந்திரமலையை தாங்கி பார்க்கடலை கடைஞ்சதுனால தான் இன்றைக்கி எத்தனையோ விதமான பொருள், முக்கியமாக மகாலட்சுமியாக இருக்கட்டும் தன்வந்திரியாக இருக்கட்டும், இன்றைக்கி நமக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய அந்த கூர்ம அவதாரம். அடுத்தது 3வதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பட்ட பகல் வட்ட தீரியில் இரவாக. யாரோ ஒருத்தருக்காக சுவாமி என்ன பண்ணாராம்? பட்ட பகலை இரவாக மாற்றி காமித்தார். இது யாருடைய வரலாறு? இதை ஞாபகப்படுத்த முடியுதா? சரிதான், ஸ்ரீகிருஷ்ணனோடது. சரியா? மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதி தான் இங்கே இங்கே பொருளாக நமக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் காமிக்கிறார். என்னன்றதை பார்க்கலாமா? எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வரலாறு தான் மகாபாரதம். இது யாரால் கொடுக்கப்பட்டது? முன்னாடி ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? கரெக்டு. அங்கே விநாயகர் பெருமான் நமக்கு அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார். இதில் 1000க்கும் மேற்பட்ட கிளை கதைகள் நிறையாக இருக்குது. என் வாழ்க்கைக்கு தேவையான அது ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்லை கெட்ட விஷயமா இருக்கட்டும், எதற்கான தீர்வாக நான் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் மகாபாரதத்தில் எனக்கு விளக்கங்களும் அதுக்கான தீர்வுகளும் கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு அழகான புத்தகம் தான் மகாபாரதம். நமக்கு இங்கே கொடுக்கப்பட்ட சுவாமி நமக்கு இங்கே சொல்லியிருக்க இந்த வரிகளுக்கான பொருள் மட்டும் பார்க்கலாமா? இப்போ இந்த பொருள் இதை பார்க்குறச்சு எங்கேருந்து இந்த வரலாறு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி வனவாசம் போயிட்டாங்க. வனவாசம் கிட்டத்தட்ட முடிய போகிற ஒரு சூழ்நிலை, அதாவது 12 வருடங்கள் முடிய போகிற ஒரு சூழ்நிலை. அடுத்து ஒரு வருடம் மட்டுமே இருக்குது. அப்போ அவங்க எப்படி இருக்கணும்? அஞ்ஞான வாசம் போகணும் இல்லையா? அஞ்ஞான வாசம் போகணும். அந்த அஞ்ஞான வாசம் போகும்போது யாரையாவது ஒருத்தரை இவங்க யாராவது ஒருத்தர் கௌரவர்களில் யாராவது ஒருத்தர் அவங்கள கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் அவங்க 12 வருஷங்கள் இதே வனவாசம் அவங்க போகணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இல்லையா? இப்போ 12 வருடங்கள் முடிய போகுது. துரியோதனுக்கு அங்கே இருப்பு கொள்ளலை. இன்னும் 1 வருடம் மட்டுமே இருக்குது. இந்த 1 வருடத்தில் அவங்கள கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த 5 பேர், திரௌபதியோட சேர்த்து 6 பேர், அந்த 6 பேர் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் போச்சுன்னா தன்னுடைய அரியணையை அவங்களுக்காக தர்மனுக்காக கொடுக்கணும். இதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அது பதவியின் மேலே இருக்கக்கூடிய மோகம். அவன் அது கொடுக்கறதுக்கு ரெடியாகவும் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய தங்கையின் கணவனாக இருக்கக்கூடிய அவருடைய தங்கை யார்? துச்சலை. துச்சலையோட கணவன் யார்? ஜெயரதன். சரி, அப்போ ஜெயரதனை கூப்பிட்டு என்ன சொன்னால், மிகப்பெரிய அரசனும் கூட அவன் ஜெயரதனை அழைத்து என்ன சொல்கிறான்? அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க,
மேற்கொண்டு அவங்க எங்கே எப்படி போக போகிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பை மாதிரி சரியா, ஒரு தூதுவன் போல் அனுப்பிச்சி வைக்கிறான் போய் பார்க்குறதுக்காக சரியா, போய் பார்த்துட்டு வரதுக்காக அனுப்பி வைக்கிறான். அவரும் அதே போல் ஜெயரதன் போகிறார். போகும்போது அங்கே என்ன சூழ்நிலை அவர் பார்க்குறாரு அப்படின்னா, அந்த குடிலில் வேறு யாரும் இல்லை, திரௌபதி மட்டுமே இருக்கா, பஞ்சபாண்டவர்கள் வெளியில் இருக்காங்க. இப்போ அந்த திரௌபதியை பார்த்தோன்னே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண் மோகம் என்ன பண்ணுது, அவள் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்கிறான். அவனுடைய வலுக்கட்டாயமாக பிடிக்கும் போது திரௌபதி சத்தம் போடுறான். இந்த சத்தம் கேட்டு இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் அத்துணை பேரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இதில் முதல்ல யார் வந்து சேர்றா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜுனன் முன்னாடி வந்துட்டான். அந்த 4 பேருக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்தது அர்ஜுனன் மாத்திரம்தான். இப்படி கையை பிடிச்சிட்டு இருக்கிறது தன்னோட மனைவியன்னு பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா, அதே போல தான் அங்கே அர்ஜுனனுக்கும் கோபம் வந்தது. அங்கே ஜெயரதனை தாக்கவும் அரைக்கான். ஒரு வழியாக அவனை தாக்கி அவனை கீழே விழவும் வச்சுட்டான். அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். மற்ற 4 பேரும் அங்கே வந்து சேர்றாங்க. இது என்ன நடந்தது அப்படின்றது 4 பேருக்கும் தெரிய வருது. பீமன் அதிகமான கோவப்படவும் ஆரம்பிக்கிறான். அவனை கொன்னே தீரணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் ஈடுபடுறான். இப்போ அங்கே தர்மன் என்ன பண்ணுறாரு, அவர் எப்போவுமே நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடியவர் அல்லவா. அப்போ அங்கே தர்மன் என்ன பண்ணுறாரு, அப்படிலாம் செய்யக்கூடாது, தன்னுடைய தங்கையாக தான், அவங்களுக்காக அந்த பெரியப்பா பொண்ணு தானே, அப்போ தன்னுடைய தங்கையின் கணவனாக இருக்கக்கூடிய அவனை கொண்டுட்டான். தங்கை வந்து அமங்கலையாக ஆக்கப்படுவாள், அது நம்மளால் ஆக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, அதனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அது சரிதான், ஆனால் அதுக்காக அவன் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு அங்கே தர்மர் சொல்கிறார். மறுபடியும் எல்லாருக்கும் இடையில இருக்க ஒரு வாக்குவாதம். இதை யாரும் ஏற்றுக்கிறதுக்கும் ரெடியாக இல்லை. அவன் கைப்பிடிச்சு இழுத்தது தப்பு தானே, தவறு தானே, கண்டிப்பாக அவள் திரௌபதின்னு இல்லை, எந்த பொண்ணையுமே வலுக்கட்டாயமாக இழுக்கக்கூடாது, அதுதானே நமக்கு சொல்லியிருக்காங்க, அதுதானே நியதியும் கூட. இப்போ இது எல்லாரும் ஒத்துக்கலை. இவர் எல்லாருக்குள்ளேயும் அந்த வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, அவன் ஒரு அரசனாக இருக்கான் இல்லையா, அவனுடைய முடியை சுத்தமாக மொட்டை அடித்து அமுச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த காலத்தில்ங்கும் போது எப்படி இருக்கும், நிறைய முடி வச்சுருப்பாங்க. ஏன்னா மணிமகுடம் வைக்கக்கூடிய பழக்கம் அப்போ இருந்தது. அப்போது மணிமகுடம் அவன் வைக்கணும். இன்னொன்று அரசன் காரணம் இல்லாமல், இப்போ நமக்கு இந்த முடி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா, கிராமங்களில் கூட ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த மொட்டை அடித்து இந்த கழுதை மேலே ஏற்றுறது அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருந்தது. எதுக்காக அப்படின்னா, ஒரு கடுமையான தண்டனையாக அது கொடுக்கப்பட்டது. இது இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, அந்த அரசனுக்கே இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னா அவனுக்கு எவ்வளோ அது அசிங்கமாக இருக்கும் இல்லையா. அவனுக்கு அதனால் தாங்கவே முடியல. அவன் திருப்பவும் ஜெயரதன் கேட்குறான், தயவு செஞ்சு என்னை கொன்னுடு, இப்படி ஒரு தண்டனை என்னை கொடுக்கறதுக்கு நீ என்னை கொன்னுடுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு யாரும் அங்கே தயாராக இல்லை. அவனுடைய முடிகள் எடுக்கப்படுது. அவனை அப்படியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவன் ஊருக்குள்ளே போகும்போது அவனால் தலை காட்டி அந்த இடத்துல இருக்கவும் முடியலை. ஏன்னா கேட்குறவங்க எல்லாருக்கும் அதுக்கான பதில் சொல்லணும் இல்லையா. அது மிகப்பெரிய அசிங்கமாக அவன் மனசுக்குள்ளே, அதுவும் பீமன் மேலே ஒரு மிகப்பெரிய கோபமும் அவனுக்கு இருக்க தான் செய்யுது அந்த இடத்துல. இதோட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வரலாறுங்கிறது இந்த பகுதி அப்படியே இருக்கட்டும், அந்த கதை அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. அடுத்தது இங்கே வாங்க, அடுத்த பகுதிக்கு வந்துடுவோம். ஏன்னா நமக்கு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மாத்திரம் கவனிக்கலாம், சரியா. இப்போ குருஷேத்திர போர் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இங்கே வந்துடலாம். குருஷேத்திர போர் நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 13-14 நாட்கள் தாண்டின ஒரு விஷயம். 15ஆவது நாள் நடந்துகிட்டு இருக்கு, போர் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அழகாக சக்கரவியூகம் அதை அமைக்கிறான். யார், துரியோதன் அமைக்கிறான். இப்போ அதுக்குள்ளே போய் யாராவது ஒருத்தர் அந்த சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு உள்ளே போகணும், திருப்பி வெளியிலையும் வரணுன்ற சூழ்நிலை. உள்ளே போனது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அபிமன்யு உள்ளே போகிறான். உள்ளே போனவனால வெளியில் வர தெரியலை. வர தெரியாதனால அவன் இங்கே மாண்டு போகிறான். அபிமன்யு மாண்டு போகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் யாருன்னா ஜெயரதன் தான். இது எல்லாமே தெரிய வரும்போது அர்ஜுனன் அங்கே போர்க்களத்திலே ஒரு சபதம் எடுக்கிறான். என்னுடைய மகன் கொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையில் அதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜெயரதனை இன்னைக்கு என் கையில், இன்னைக்கு 4 மணி பொழுதில் என் பிள்ளை என் கையில் இருக்கான், இறந்து போன ஒரு சடலமாக என் கையில் இருக்கான் அப்படின்னா, இதே நேரம் நாளை ஜெயரதனை நான் வதம் செய்யாவிட்டால் நானே அக்னியை மூட்டி அதில் மாண்டு போவேன், தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறான் அபிமன்யோட அந்த சடலத்துக்கு முன்னாடி. இது எல்லாருக்குமே தெரியும். இது போல் இப்படி ஒரு சபதம் எடுத்திருக்கான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ இங்கே துரியோதனும் சகுனியும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி செய்கிறாங்க. ஜெயரதன் போர்க்களத்துக்கு வராமல் போனால் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அர்ஜுனன் ஜெயரதனை பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னா தன்னைத்தானே கண்டிப்பாக அர்ஜுனன் அழைச்சிக்குவான். அர்ஜுனன் இறந்து போனால் மற்ற 4வர்களையும் நம்ம வதம் பண்ணுறதோ இல்லை வெற்றிக்கான ஒரு முயற்சி அப்படின்றதோ ரொம்ப எளிமையாக இருக்கும். இங்கே பெரிய டஃப் காம்படிட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இங்கே டஃப் காம்படிட்டர் யாருன்னா அர்ஜுனன் தான்.
இப்போ அவனே தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கான ஒரு வழியை அவனே அழகாக கொடுத்துட்டு போயிருக்கும் போது இது அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. இப்போ துரியோதனும் சகுனியும் என்ன முடிவு பண்ணுறாங்க, ஜெயரதன் அந்த போருக்கு வராமல் இருந்தாலே போதுமானது, கிட்டத்தட்ட நம்ம வெற்றி அடைந்ததாகவே ஆயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜெயரதனை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கு அவன் முதல்ல ஒத்துக்கலைனாலும் பின்னாடி அவன் சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறான். ஒரு தனியான ஒரு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க அங்கே இருக்கவும் செய்கிறாங்க. சரியா, அங்கே தனியாக பாதுகாப்பாக அவனை அங்கே வச்சாச்சு. முன்னாடி அதுக்கு ஜெயரதனை ஒத்துக்கலை அப்படின்னாலும் அதன் அவனை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அவனை ஒத்துக்கவும் வைக்கப்படுறாங்க. அவன் அதை ஒத்துக்கவும் செய்கிறான். அதன் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, அவனை ஒரு தனியான ஒரு இடத்துல அவனை பத்திரப்படுத்தவும் செய்கிறாங்க. இப்போ அவனை பத்திரப்படுத்தியாச்சு. அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல் போர்க்களம்ன்றது அங்கே ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்கும், அங்கே சுவாமி கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கு வச்சுருக்காரு இல்லையா ஸ்ரீகிருஷ்ணன், அது ஊதப்படும். அதற்கரமாக அந்த போருங்கிறது ஆரம்பிக்கும். அதாவது விடியல் கால பொழுது எப்போ சூரிய உதயம் ஆரம்பிக்குதோ அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் ஆரம்பிப்பார். அதாவது அந்த போரை ஆரம்பிக்கிறது அவர் தான். திருப்பி நிறைவு பண்ணும் போதும் திரும்ப மறுபடியும் அந்த சங்கு எடுத்து அவர் ஊதுவார். அதாவது பொழுது சாயும் முன்னாடி கொஞ்சம் அந்த பொழுது நல்லா சாஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, அதாவது சூரியன் மறையிறார் அப்படின்னா அந்த போர்க்களத்தை நிறைவு பண்ணுறதுக்கும் சுவாமியே மறுபடியும் அந்த சங்கு எடுத்து ஊதுவார். அந்த போர்க்களம்ங்கிறது நிறைவடையும். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் அந்த போருங்கிறது தொடங்குது. இப்படி தான் அது முடிவும் செய்யுது இல்லையா. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் காலை பொழுது வந்தாச்சு. எல்லோரும் போர்க்களத்துக்கு வந்தாச்சு. அர்ஜுனனும் போர் செய்ய ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு இடத்த அவன் தாண்டி வரும்போதும் அவன் அவனோட கண் பார்வைக்கு அவன் தேடுற எது யாராக இருக்குது அப்படின்னா ஜெயரதனை தான் அவன் தேடவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் ஜெயரதன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கவும் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி தென்படவே இல்லை. எப்படி போர்க்களத்துக்கு வந்தாதானே அவனை பார்க்க முடியும். அப்போ அவன் போர்க்களத்துக்கு வரவே இல்லைங்கிறதும் எல்லாருக்கும் அங்கே தெரியவும் வருது. அவன் வரல, எப்படினாலும் இவன் சாக தான் வேணும் அப்படின்ற சூழ்நிலையும் அங்கே எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மாத்திரம் தெரியாதா என்ன? ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாமே அவருக்கும் தெரியும் இல்லையா. ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எந்த வகையிலும் உனக்கான உதவியை நான் செய்ய மாட்டேன், உனக்கான தேரோட்டியாக மாத்திரமே வருவேன் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த வாக்கின்படி அவர் எதுவுமே பேசவும் இல்லை, எதுவும் வாங்கி தந்து அவர் எதுவும் சொல்லவும் இல்லை. பொழுது சாய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட பொழுது நல்லா சாய போகுது. இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் முழுமையாக அந்த பொழுது சாயும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய பக்தனுக்காக, திருப்பவும் சொல்கிறேன், தன்னுடைய பக்தனுக்காக, தன்னுடைய அத்தை பிள்ளை அர்ஜுனன் அப்படின்றதுக்காக அல்ல, தன்னுடைய பக்தனுக்காக அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சக்கராயுகத்தை, சரியா, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை ஏவுறார். அந்த சக்கரம் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த சூரியனை மறைச்சிருச்சு. அந்த சூரியன் இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் மறைச்சோன்னா என்ன ஆகிடுச்சு, பொழுது சாய்ந்ததாக ஆச்சு. இப்போ நம்ம கையில் இருக்கிற மாதிரி கடிகாரம்லாம் அப்போ கிடையாது இல்லையா. அப்போ அந்த சூரியன் உச்சி பொழுதுக்கு வருது, கீழே இறங்குது, பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்ற கணக்கில் தான் வந்திருப்பாங்க இல்லையா. அப்போது இது போய் சக்கரம் முழுமையாக மறைச்சவும் என்ன ஆகிடுச்சு, பொழுது சாஞ்சிருச்சுன்ற முடிவுக்கு வராங்க. எல்லாரும் அந்த போரையும் நிப்பாட்டிட்டாங்க. போரை நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நேராக இங்கேருந்து வந்தாங்க. அர்ஜுனன் என்ன பண்ணால், நான் சொன்ன வாக்கின்படி கண்டிப்பாக நானே மாய்ந்து போகிறேன் அப்படிங்கிற முடிவோடு அங்கே ஒரு பெரிய நெருப்பு குண்டமே உருவாக்கப்படுது. இந்த மரம்லாம் கொண்டு போட்டாங்க, எல்லாத்தையும் கொளுத்துனாங்க, எரிக்கப்பட்டது. ஒரு பெரிய நெருப்பு குண்டமே அங்கே உருவாகவும் ஆரம்பிச்சது. முன்னாடி எப்போவுமே அக்னிக்கு, இப்போ நமக்கும் அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அக்னிக்காக ஒரு ஆகுதி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில மந்திரங்கள் சொல்லி அந்த அக்னி தேவனை அங்கே பாராட்டி அதன் பிறகாக தான் எந்த ஒரு ஆகுதியுமே நம்ம கொடுக்கவும் செய்கிறோம். இதே போல் தான் அங்கே அர்ஜுனனும் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த அக்னியை வளமாக வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு, இறைவா இந்த அக்னிக்கு என்ன நான் கொடுக்க போகிறேன், என்னை காயப்படுத்தாமல் என்னை முழுமையாக நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அக்னி தேவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு 3 முறை வளமாக வந்து அந்த அக்னிக்குள்ளே அவன் விழணும். இது ப்ரொசீஜர், சரியா. இப்போ அவன் முதல் சுற்று வர ஆரம்பிக்கிறான். அக்னி தேவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு முதல் சுற்று வர ஆரம்பிக்கிறான். முடிஞ்சது. அடுத்த 2வது சுற்று வர ஆரம்பிக்கிறான். இவன் 2வது சுற்று சுற்ற ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறத இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எங்கே போகுது, ஜெயரதன் வரைக்கும், ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்னு ஜெயரதன் வரைக்கும் அங்கே போய் சேருது. இதை 2வது சுற்று அவன் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றத கேட்கவுமே அவனுக்கு அங்கே இருப்பு கொள்ளலை. ஏன், அவன் சாகிறத தான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் என்ன பண்ணுறான், அதை தாண்டி அவனால் இருக்க முடியல. வேகமாக அவன் எங்கே மறைஞ்சிருந்தானோ அந்த இடத்துலேருந்து எங்கே அர்ஜுனன் சாக போகிறானோ அந்த இடத்துக்கு வேகமாக நடந்து வரத்துக்கும் ஆரம்பிக்கிறான். வேகமாக நடந்து வரான். 2வது சுற்று முடிஞ்சது. 3வது சுற்றி பாதிக்கு வரும்போதே ஜெயரதன் வந்து நிற்கிறத அர்ஜுனனும் பார்த்துட்டான். ஆனால் அர்ஜுனன் என்ன நினைச்சான், அந்த டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அவனை எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் திருப்பி அந்த 3வது சுற்றை முடிக்கிறதுக்கு பயணப்படுறான். அப்போ சுவாமி என்ன பண்ணார், ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணார், அழகாக அந்த சக்கரத்தை திரும்பி பார்த்தார். அந்த சக்கரம்
மறுபடியும் விலகுனுச்சு. அந்த சூரியனை மறைச்சிட்டு இருந்த அந்த சக்கரம் மறுபடியும் விலகுனுச்சு. அந்த சூரியனை பார்த்துட்டான், அர்ஜுனன் பார்த்துட்டான். பார்த்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணால், தன்னோட காண்டிபத்தை எடுத்தான், மந்திரங்களை பிரயோகம் பண்ணால், அப்படியே ஜெயரதன் மேலே அது வீசவும் செய்தான். அந்த அம்பு அங்கே எய்தப்பட்டது. ஜெயரதன் அங்கே வதம் செய்யவும் பட்டான். இப்போ இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் என்ன செஞ்சு காமிச்சிருக்கார்? தன்னோட பக்தனுக்காக ஒரு பட்ட பகலை இரவாக மாற்றி காமிச்சார். திருப்பி மறுபடியும் அந்த பகலை திருப்பி கொண்டாந்து நிப்பாட்டினார். அங்கே ஜெயரதனும் வதம் செய்யப்பட்டான், அர்ஜுனனும் காப்பாற்றப்பட்டான். இது யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்குமா இங்கே இந்த சுவாமி தான் செஞ்சாருன்னு? பின்னாடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் யாருக்குமே இது தெரியாது இல்லையா? யாருக்குமே தெரியலைனாலுமே தன்னோட பக்தனை காப்பாற்ற வேண்டியது நேர்மையான, திருப்பவும் சொல்கிறேன், நேர்மையான தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டியது அந்த தெய்வத்தினுடைய பொறுப்புங்கிறத கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றாமல் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கருணையான தெய்வமும் கூட ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிறத தான் நமக்கு இங்கே பதிவு பண்ணுற. அடுத்த வரையும் சேர்த்து பாருங்கள். பக்தருக்கு ரதத்தை கடவிய ஒரு தேரோட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமாக அந்த தேரை ஓட்டின அந்த தேர் பாகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சில மரியாதைகள் செய்யணுங்கிறது நமக்கு வழக்கமாக இருக்குது. ஏன்னா அவர் தான் அதை எடுத்துகிட்டு போகிறார். அந்த தேர் அழகாக அதை அந்த அரசனை அந்த வெற்றி அப்படின்றத நோக்கி போக வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தா அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தேரோட்டி தான். அவருக்கான நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வெற்றியை கொண்டாடுற இடத்துல முதல் மரியாதை யாருக்கு செய்யப்படுது அப்படின்னு கேட்டால் அந்த தேர் ஓட்டவங்களுக்கு தான். ஆனாலும் யோசிச்சு பாருங்கள், முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய பரமாத்மா. எப்படி அவங்களுக்கு டைரக்ஷன் சொல்லுவாங்க? பின்னாடி நிற்கக்கூடிய அரசன் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வலது காலோ இல்லை இடது காலோ அதோட தேரோட்டியோட முதுகின் மேலே இருக்கும். அவங்க அந்த காலை எந்த பக்கம் நகர்த்துறாங்களோ அந்த டைரக்ஷனில் அந்த தேரை ஓட்டணுங்கிறது தான் அவங்களுக்கான வழிமுறை. யோசிச்சு பாருங்கள், முன்னாடி உட்காந்துருக்கிறது பரமாத்மா, அவர் மேலே காலை வச்சுருக்கிறது ஜீவாத்மா. காலை வச்சு அதை அழுத்தும் போது எந்த பக்கம் போகணுன்றதை அர்ஜுனன் அங்கே சொல்கிறான், ஸ்ரீகிருஷ்ணன் அதை செய்கிறார். அப்படின்னா அந்த தேரோட்டியாக போய் உட்கார்றதுக்கு ஒரு ஜீவாத்மா தன் மேலே கால் வைத்தாலும் அவனுக்கான பாதுகாப்பாக நான் கூட வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கருணை கொண்ட தெய்வம் யாராக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் கருணைன்றது இருக்குது. அதில் இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கருணையே உருவான தெய்வம்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல அவர் எல்லாருக்காகவும் தாங்கிட்ட கேட்கலனா கூட அந்த இடத்துல நிறைய இடத்துல அவர் அங்கே ரட்சணமும் பண்ணியிருக்கார். அதுபோல் சில சாபங்களையும் தனக்கு தானே அவர் வாங்கிக்கிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அது அப்படி தான் நடந்து முடியணும் அப்படிங்கிறதும் அவருக்கு நன்றாகவே தெரியும். இங்கேயே இதை நமக்கு இங்கே நினைவுபடுத்துகிறார் அருணகிரிநாதர். அப்படின்னா இப்போ முன்னாடி பார்த்தது ஸ்ரீராமனை பற்றி, அடுத்தது பார்த்தது கூர்ம அவதாரத்தை பற்றி, மூணாவதாக பார்த்தது ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி. இந்த 3 இடத்துலையுமே கருணை கொண்ட தெய்வமாக, தன்னுடைய பக்தனுக்காக கருணை கொண்ட தெய்வமாகவும் ஒரு சரியான விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான வழி நீதி நெறி தவறாமல் நடக்கணும் அப்படின்னாலும், நேர்மையாக நடக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல அந்த தெய்வம் தன்னால் வந்து நிற்கும். கருணை கொண்ட தெய்வமாக ஒருத்தர் போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, கருணையோடு அந்த சுவாமியே அங்கே வருவார் அப்படின்ற பொருள்படுத்துறது தான் இந்த 3-4 வரிகளுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள். பச்சை புயல் மெச்ச தகுபுகுல் பக்ஷித்தோடு ரக்ஷித் அருள்வதும் ஒரு நாளே. இப்படி மேலே சொன்னது எல்லாமே கிருஷ்ணனோட, அதாவது விஷ்ணுவோட மிகப்பெரிய கருணை தான். கருணையை தான் நமக்கு ஒவ்வொரு அவதாரமாக நம்ம சொல்லிகிட்டே வரார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை, அதாவது விஷ்ணு பகவானே மெச்சும்படியாக யார் இருக்கிறானாவா? முருகப்பெருமான் இருக்கிறான் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்றார். இவ்வளோ பெருமைக்குரியவன் தான் விஷ்ணுவுமே பகவானுமே. ஆனால் அந்த பகவானே மெச்சும்படியாக, அந்த மெச்சுறதுக்கு தகுந்த பொருளாகவும், ஒரு சிலரை ஐஸ்வர்யத்துக்காக நம்ம மெச்சுக்கிறோங்கிறதுலாம் வேறு. இங்கே அப்படி சொல்லலை. இவர் எப்படி மெச்சுக்கிறாராமா? அதுக்கு தகுந்த பொருள் நீயே தான் அப்படிங்கிறத அறுதியிட்டு சொல்கிறார் அப்படின்றத சொல்கிறார். எதுக்கு தன்னோட பெரியவன்னு சொல்ல வர்றாரு இங்கே விஷ்ணு பகவான்கிறத அடுத்த வரியில் சொல்கிறார். பக்ஷித்தோடு ரக்ஷித்து அருள்வதும் ஒரு நாளே. அங்கே ஸ்ரீகிருஷ்ணனோ விஷ்ணு பகவான் என்ன சொல்லிக்கிறாராமா? இப்படி கருணை கொண்ட தெய்வம்னு எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, ஆனால் கருணையே உருவானவன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான். யாருக்காக ஒரு பிரச்சனை இருக்குது, யாருக்காவது ஒரு கஷ்டம் இருக்குது, அவன் தன்னுடைய பக்தனாக இருக்கான், தன்னை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் அப்படின்னாக்கா அது முருகனாக மாத்திரம்தான் இருக்க முடியும். எல்லாரும் கருணை கொண்டவன் என்ன சொல்கிறீங்க, ஆனால் உண்மையில் கருணை கொண்ட தெய்வமாக இருக்கிறது முருகன் மாத்திரமே தான் அப்படின்னு அவர் தன்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய முருகனை அங்கே மெச்சுக்கிறாராமா. அப்படி மெச்சுக்கிறாரே, அதுக்கு வந்து ஒரு இணையான பொருள் நீதானான்னு கேட்டால் ஆமாம், அதுக்கு தகுந்த பொருள்
நீ மட்டும்தான் முருகா அப்படிங்கிறத சுவாமியும் நமக்கு எங்கே ஞாபகப்படுத்துகிறார். சரியா? அப்போ பச்சை மேனியாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் மெச்சுவதற்கு தகுந்த பொருளாக பட்சத்தோடு கருணையோடு இரக்கத்தோடு எங்களை ரட்சித்து அருள்வதும் எந்த நாள் முருகா, ஒவ்வொரு நாளும் நீ இப்படி தானே எங்களுக்காக அருள்வதற்காக எங்கள் கூட வர, எங்களுக்காக வர, இறங்கி வர. ஆனால் எங்களுக்கு தான் அது பார்க்க தெரியல. ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீ இறங்கி வர, ஆனால் அதை எனக்கு பார்க்க தெரியல அப்படிங்கிறது தான் சுவாமி இங்கே நிறைவு பண்ணியிருக்கார். சரியா? இப்போது நம்ம இந்த இது முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய முதல் 4 பேராகிராஃப்னு சொல்லலாம். 4 பேராகிராஃப் பார்த்துட்டோம் இல்லையா? இதில் எல்லாத்தையுமே சுவாமியோடைய பெருமைகள் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். பின்னாடி இருக்கக்கூடிய அடுத்த 4 பேராகிராஃப்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குருஷேத்திர போகிற கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா எப்படி இருக்குமோ அது அழகாக இங்கே உருவகப்படுத்துகிறார் அருணகிரிநாதர். அது கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவரும் கூட. சரியா? அது கண்ணுக்கு முன்னாடி தன்னோட ஞானத்தினால் அவர் பார்த்ததுனால தான் நமக்கு இங்கே பொருள்படுத்துகிறார். என்னென்னன்றதை பார்த்துடலாமா? அடுத்த 3 வரிகளாக பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட அப்படின்னு இங்கே நிறைவே பண்ணியிருக்கார். தித்தித்தைய ஒத்த பரிபுரம். தித்தித்தைய அப்படியே ஒரு குருஷேத்திர போகிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே திருச்செந்தூருக்கு நேராக போயிருங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு திருச்செந்தூரில் சுவாமி அங்கே அந்த பக்கம் நிற்கிறார், இந்த பக்கம் யாரெல்லாம் இருக்கா, சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படியே நினைவுபடுத்துனீங்க அப்படின்னா இந்த பொருள் ரொம்ப அழகாக நமக்கு புரியும். அப்படியே ஞாபகப்படுத்திட்டு இந்த வரிகளை கவனிங்க. தித்தித்தைய ஒத்த பரிபுரம். தித்தித்தைய அப்படிங்கிற ஜதியோட ஏன்னா யாரோ ஒருத்தி அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். தித்தித்தைய ஒத்த பரிபுரம். அதுக்கு ஒத்த ஜதியோட இந்த தித்தித்தையங்கிற அந்த ஜதியோடு பரிபுரம் நிறுத்த பதம் வைத்து பைரவி. நிறுத்தம் அப்படின்னா பரதக்கலைன்னு அர்த்தம். தன்னுடைய காலை எடுத்து வச்சு இந்த ஜதிக்கு ஒத்து போய் எப்படி யார் ஆடிட்டு இருக்காளாம்? பைரவி காளி தேவி ஆடிக்கொண்டு இருக்கிறாள். ஏன் ஆடிட்டு இருக்கிறா? அங்கே எல்லாரும் அங்கே போர் நடந்துகிட்ருக்கு. அங்கே போர் நடக்க இங்கே அசுரர்கள் எல்லாரும் வதம் செய்யப்படுறாங்க. இங்கே முருகனுக்கு தான் ஜெயம்ங்கிற கோஷம் ஒரு பக்கம் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த தன்னோட குழந்தை அங்கே ஜெயிக்க போகிறாங்கிற சந்தோஷம் அங்கே ஆரவாரம். காளிதேவி என்ன பண்ணுறாளாம்? சந்தோஷமாக இந்த ஜதியோட பரதம் ஆடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே சொல்கிறார். ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். அது மாத்திரம் இல்லை, திக்கொட்க நடிக்க கழுகோடு கழுதாட. இந்த 8 திசைகளும் அதிரும்படியாக நடிக்க அப்படின்னா ஆடுகிறாளுங்கிற பொருள் தான். இங்கே திக்கொட்க எல்லா திசைகளும் ஆரவரிக்கும்படியுமாக எல்லாமே அதிரும்படியுமாக எப்படி இருக்கிறாளாமா? ஆடிக்கொண்டு இருக்கிறாள். இவளோடு சேர்ந்து இன்னும் சிலதும் ஆடிக்கொண்டு இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கழுகோடு கழுதாட. கழுகுகளும் அதோடு இன்னொரு கழுதாட அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேய்களும் சேர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. காளிதேவியோட கழுகுகளும் இந்த கழுதாடன்னு சொல்லக்கூடிய பேய்களும் சேர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஏன் அங்கே பேய்கள்லாம் ஆடுது அப்படின்னா தனக்கான உணவாக அத்தனை பிணங்கள் இங்கே இருக்குது. எத்தனையோ வருடங்களுக்கு தேவையான உணவுகளை முருகன் தனக்காக கொடுத்துருக்கான். அப்படி கொண்ட ஒரு கருணை கொண்ட தெய்வமாக, அதாவது பேய்களுக்கு கூட ரட்சணம் பண்ண முடியும் அப்படின்னா அது முருகன், அது ஒன்னால தான் பண்ண முடியும்னு சொல்லி பேய்களும் அங்கே ஆரவரித்து ஆட்கொண்டு இருக்கிறதாம். சரியா? பைரவியோடு சேர்ந்து அதுவும் அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறது. அடுத்தது பாருங்க. திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகு ரிக்கு திரிகடக எனவோத. திக்குப்பரி அட்ட பைரவர் 8 திக்குகளையும் இருக்கக்கூடிய அட்ட பைரவர்கள். அஷ்ட திக்குகளையும் இருக்கக்கூடிய 8 பைரவர்கள் தான் அந்த இடத்த காவல். அந்த இடத்த மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தையும் சரி காத்து கொண்டு இருக்கிறது பைரவர் தான். இப்படி 8 திசையிலும் இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர்களும் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகு ரிக்கு திரிகடக எனவோத. என்ன பண்ணுறாரா? இங்கே அஷ்ட பைரவர்களும் சேர்ந்து அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆடுறதுக்கு ஒரு தாள ஓசை வேணும் இல்லையா? அந்த தாள ஓசையை தொக்கு தொகு தொக்கு தொகு தொகுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த தாள ஓசையை ரொம்ப அழகாக அவங்க ஆடக்கூடிய அந்த பரதத்துக்கு இணையான ஒரு தாள ஓசையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். யார் கொடுத்துட்ருக்கா? இதை பைரவர்கள், அஷ்ட பைரவர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்த தாள ஓசையை அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமா. சித்திரப்பகு ரிக்கு திரிகடக. சித்திரப்பகு அப்படின்னா அங்கே அழகாக இருக்கக்கூடிய அந்த கூத்துக்கு இணையாக என்ன பண்ணுறாங்க? அது தாள ஓசையை கொடுத்து கொண்டு அவங்களும் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்கே நமக்கு சொல்கிறார். அடுத்தது பாருங்கள். கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை புக்கு பிடியென முதுகூகை. கொத்துப்பறை கொட்ட களமிசை. இது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பக்கத்துலேயும் எத்தனையோ விதமான தாள ஓசைகள்,
அந்த பறையோசை, இப்படி எத்தனையோ விதவிதமான யோசைகளும் அந்த களம் முழுக்க அங்கங்கே கேட்குதா. எதனால்? நமக்கு தான் ஜெயம் எங்க, முருகனுக்கு தான் வெற்றி எங்க, அங்கே அசுரர்கள் அழிக்கப்பட்டார்கள்னு ஒவ்வொருத்தர் கையிலையும் என்னெல்லாம் தாள ஓசைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அங்கே இசைக்கப்படுது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் வச்சு வாசிக்கிறாங்க, இசைக்கிறாங்க. சந்தோஷத்தின் ஆர்ப்பரிப்பு எல்லாரும் அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லையா, இங்கே இன்னொன்று ஆடிக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷத்தோட. அது என்னங்கிறத தான் அடுத்தது சொல்கிறார். குக்கு குஹு குக்கு குஹு குஹு அப்படிங்கிற சந்தத்தோட, அப்படிங்கிற தாளத்தோட குத்து புதை புக்கு பிடி என முதுக்கூகை அப்படின்னு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார். முதுக்கூகை அப்படின்னா கிழக்கோட்டான் இங்கே பொருள். கோட்டான் ஏன் இங்கே கிழக்கோட்டான் அப்படின்றத அவர் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, வயதான பிறகு ஒரு பறவைக்கு, இது ஒரு விதமான பறவை சரியா, அந்த பறவைக்கு தன்னோட இறை தேடுறதுக்கு ஒரு வயதானதுக்கு அப்புறம் இறை தேட போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாதான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அது அங்கே பதுங்கி இருக்குது. இப்போது இந்த போர்க்களத்தை பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதான். ஏன்னா தனக்கான உணவு இங்கே கிடச்சிருச்சுன்னு அந்த கிழக்கோட்டான்கள் என்ன பண்ணுதான், வேக வேகமாக குக்கு குஹு குக்கு குஹுன்னு அந்த சத்தத்தோடு என்ன பண்ணுதான், மேலே ஆர்ப்பரித்து மேலே ஏறுதான். திருப்பி மறுபடியும் கீழே இறங்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பின்ன குவியில் இருக்கக்கூடிய அந்த தசைகளெல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாம் இருக்கக்கூடிய கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய அசுரர்கள்ங்கும் போது வேகமாக வந்து அதை குத்தி பிடுங்கி சாப்பிடுதான். திருப்பி மறுபடியும் மாறவரித்து என்ன பண்ணுதான், திருப்ப மேலே ஏறுதான். அந்த சந்தோஷத்தின் உச்சம் திருப்பி மறுபடியும் கீழே வருதான். திருப்பி மறுபடியும் அந்த சதை பிண்டங்கள் மறுபடியும் அது சாப்பிட்டு அதுவும் அங்கே ஆர்ப்பரித்து ஆடிக்கொண்டு இருக்குது அப்படின்றது தான் நமக்கு அங்கே சொல்கிறார். அடுத்தது பாருங்கள். கொட்புற்றல நட்பற்ற அவுணரை வெட்டி பழி இட்ட குளகரி குத்துப்பட ஒத்த பெறவல பெருமாளே அப்படின்னு நமக்கு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார். இங்கே என்ன சொல்கிறாங்க, கொட்புற்றல நட்பற்ற அவுணரே, சுவாமி கிட்ட நட்போடு இருக்கணும் அப்படின்ற அறிவு கூட, ஸ்நேகமோட நட்போடு அவர்கிட்ட இருந்துட்டா எனக்கு சரணாகதின்னு கொடுத்துருப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்போவே அவர் மன்னிச்சு எல்லாரையும் விட்டுட்டு போயிருப்பார் இல்லையா, அதுதானே செஞ்சிருப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய அரசன் என்ன சொல்கிறானோ அதை தான் கேட்கணும்னு அத்துணை அசுரர்களும் எல்லாரும் வந்து அவங்ககிட்ட போட்டி போட்டு என்ன பண்ணாங்க, மாண்டு போனார்கள். இந்த அறிவு அவங்களுக்கு எப்போ இருந்திருக்கணும், அவனை எப்போ பார்த்தாங்களோ, அந்த வெற்றி வேலோட என்னைக்கு அவங்க பார்த்தாங்களோ பார்த்த போதே அந்த அசுரர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வெற்றிங்கிறது அவனுடைய பக்கம்தான். ஏன்னா அவன் கையில் இருக்கக்கூடியது வெற்றி வேலும் கூட, ஞானம் மாத்திரம் இல்லை, அது வெற்றி வேலும் கூட. அப்போ வெற்றின்றது அவன் பக்கமாக தான் இருக்கும். அதனால் சரணாகதி பண்ணியிருக்கணுன்ற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அது எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் அடுத்த வரியில் நமக்கு சொல்கிறார். கொட்புற்றல நட்பற்ற அவுணரை, இங்கே அவுணர் அப்படின்னா அசுரர்கள், நட்பு பாராட்டணும் சுவாமி கிட்ட. அங்கே நட்பு பாராட்டணுங்கிற அறிவு இல்லாமல், அந்த ஸ்நேகம் இல்லாமல், சரணாகதின்ற ஒரு விஷயத்துக்கு வராமல் அவங்க கூட போர் செஞ்சிட்டு இருக்காங்களே, இவங்க அறிவு கெட்ட ஒரு அசுரர்கள் அப்படின்றத அங்கே சுவாமி சொல்கிறார். அடுத்த வரி பாருங்கள். வெட்டி பழி இட்ட குளகரி குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவல பெருமாளே, என்னைக்கு சுவாமி அவனுடைய குலத்துக்கு கிரியாக, தன்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கிரௌஞ்சகிரி மலையை தன்னுடைய வேல் கொண்டு சம்ஹாரம் பண்ணாரோ, அதை தூள் தூளாக ஆக்கினார் இல்லையா, எப்போ ஆக்கினாரோ அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்திருக்கக்கூடியது சாதாரண தெய்வம் அல்ல, அது மிகப்பெரிய தெய்வம். அதனால் எல்லாத்துக்கும் வல்லமை கொண்டது. பார்க்கறதுக்கு தான் குட்டி குழந்தை, ஏன்னா சுவாமி சம்ஹாரம் பண்ணும்போது அவருக்கு 6 வயசு, பார்க்கறதுக்கு தான் சின்ன குழந்தை. ஆனால் அதோடைய வீரியங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்கிற அந்த அறிவு இல்லாமல் எப்போ சுவாமி அந்த அவங்களுக்கு குலத்துக்கு, அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த மலையை என்னைக்கு உடைச்சி அவர் எடுத்தாரோ அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்திருக்கக்கூடியது சாதாரண சக்தியும் அல்ல, மிகப்பெரிய தெய்வமும் கூட. அதுக்கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற அறிவு இல்லாமல் அவங்கக்கிட்ட போருக்கு எப்போ வந்து நின்னாங்களோ. ஆனாலும் சுவாமி எப்படி என்ன பண்ணாராம், பொறவலை ஒத்த பெறவலை குத்துப்பட ஒத்த பெறவலை பெருமாளே, அப்படி குத்துப்பட்ட அந்த குலகரி அழித்த பின்னாடியும் அவர் என்ன பண்ணாராம், தர்ம நெறி மாறாமல் ஒத்து பொறவலை பெருமாளே, அந்த தர்ம நெறி மாறாமல் அந்த போரை சிறப்பாக மிகவும் சிறப்பாக செய்து முடித்தார் முருகப்பெருமான். பெருமாளே அப்படின்னா பெரும் தெய்வம்னு அங்கே பொருள். பெருமாளேன்னு ஒன்று திருமால்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சொல்லும் போதெல்லாம் பெருமாள்னு சொன்ன உடனே நமக்கு திருமால் விஷ்ணுவை தான் ஞாபகம் வரும். இங்கே பெருமாளேன்னு ஒவ்வொரு பாடலையுமே சுவாமி இங்கே நிறைவு பண்ணியிருப்பார். அந்த பெருமாளே அப்படின்னாக்கா பெரும் தெய்வமே அப்படிங்கிறது தான் அங்கே பொருளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இங்கே பெருமாளே அப்படின்னா விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தெய்வம்னு பொருள். விஸ்வரூபமாக அந்த சுவாமியால் ஆர்ப்பரித்து நிற்கவும் முடியும்.
அப்படிங்கிற பொருள் தான். மிக பெரும் தெய்வம், பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய சுவாமி முருகப்பெருமான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கார். தர்ம நெறி மாறாமல் எந்த இடத்துலையுமே தர்ம நெறி மாறாமல் இருக்கக்கூடிய தெய்வமாக முருகன் இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக அவர் கேட்பார், அதில் மாற்று கருத்து அல்ல. அதுவே ஸ்நேகமாக எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, எதாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படின்ற சரணாகதி என்றைக்கு நமக்கு வருதோ கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணவும் மாட்டோம். நம்ம கூடவே கண்டிப்பாக முருகன் 24/7 நம்ம கூடவே இருப்பாங்கிறதுலையும் மாற்று கருத்து அல்ல. ஒரு அழகான பாட்டு, அது சுவாமி எழுதின முதல் பாட்டு, அருணகிரிநாதர் எழுதின ஒரு முதல் பாட்டு. ஞானத்தை அவர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாட்டோட வரிகளும் அது எழுதியிருக்க அந்த முறையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அது படிக்கும் போதே இந்த பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காதவங்களும் இருந்திருப்பீங்க. ஏற்கனவே படித்தவங்களாக இருந்திருந்து இதுக்கான பொருள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்றத உணர முடியும். கண்டிப்பாக அந்த சுவாமி எவ்வளோ கருணை கொண்டவன், எப்படிலாம் அவங்க பெரும் தெய்வம்னு சொல்கிறோம், சுவாமியை வந்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மான்னு சொல்கிறோம், பெரும் தெய்வம்னு சொல்கிறோம். அந்த பெரும் தெய்வமே மெச்சுக்கும்படியாக என்ன மருமக மாதிரி வராது, என்னை தாண்டி கருணை கொண்டவன் சொல்கிற அளவுக்குலாம் அவர் நடந்துக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறான் முருகன் அப்படின்னா அவனுடைய வல்லமை கொஞ்சம் நஞ்சமாக இல்லை. கருணைக்கோர் முகம்தான், அது கருணை கொண்ட தெய்வம் தான், பேசும் தெய்வம். என்ன வேணாலும் சுவாமியை சொல்லலாம், எவ்வளோ சொன்னாலும் அதுக்குள்ளே அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் தான் அவன். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட பெருமை என்னன்னு தெரியும். முருகனோட அருமை என்னங்கிறத சொல்லி ஒருத்தருக்கு புரிய வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை அனுபவத்தில் உணரும். ஏன் முருகன் என்னை காப்பாற்றுவான், ஏன் முருகன் எல்லா இடத்துலையும் என்னை ரட்சணை பண்ணுவான், என் கூடவே என் முருகன் இருக்கான், எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுத்துட மாட்டாங்கிற நம்பிக்கையும் அந்த சரணாகதியும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு முழுமையாக அவனை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அதை அனுபவித்தவங்களை கேட்டு பாருங்கள். இப்போ அவர் சுவாமி சொன்ன மாதிரி அவன் பெரும் தெய்வம் தான், கருணை கொண்ட கண்டிப்பான தெய்வம் தான், அதில் மாற்று கருத்து அல்லன்னு தான் சொல்லணும். எல்லாரும் அதை அனுபவிக்கணும். எல்லாரும் முருகனு கூட அவனோட திருவடியை அந்த சரணாகதியின் அப்படின்ற பிடிச்சிக்கிட்டு அவனோட அந்த அழகான திருவடி அந்த தாமரை பாதங்களை இருக்க பிடிச்சிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி இந்த வகுப்பை இதோட நிறைவு பண்ணுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.